ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சன்னிதானத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டி இருக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் உமக்கு கொடான கோடி சொத்திரங்கள் அப்பா, கொடான கோடி சொத்திரங்கள் அப்பா. இப்பொழுதும் கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக. வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக. தேவனுடைய மகிமையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் இறங்கி நிரப்புவதாக. காரகரவடரஷே ஏரவரநிரபஷே லேரதரமஷே. நீங்க பேசுங்கப்பா, வலியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். மனித பேச்சுகளோ வார்த்தைகளோ ஆலோசனைகளோ ஒன்றும் வேண்டாம்ப்பா. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்பா. வலியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் இருதயங்களை எல்லாம் நல்ல நிலங்களாய் பக்குவப்படுத்தி வார்த்தைகள் என்னும் விதைகளை விதைத்து 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, க்ளோரி. ஆமென். நன்றி அப்பா. இந்த டிசம்பர் 2024க்கும் அப்பா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மருள் வாக்கின்படியே தகப்பனங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதித்து தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, க்ளோரி. ஆமென். நன்றி அப்பா. 23ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிச்சோம்ல, சத்தர்களுக்கு முன்பாக பந்திய வைக்கிறாராம், தலைய எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தர்களுக்கு முன்பாக ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக விடுறதே இல்லை. பாருங்களேன், பந்தி வைக்கிறாராம். மறைவா கூட வைக்கலையாம். பாருங்களேன், மறைவா கூட வைக்கலையாம். பந்தி வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இல்ல? நம்ம எதெல்லாம் மேன்மை நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் நம்முடைய மேன்மையின் விருந்து. நம்ம வாழ்நாள்ல எதெல்லாம் நம்முடைய மேன்மையோ அதெல்லாம் விருந்து இல்ல. சில பேர் எனக்கு வெஜ்ல விருந்து வகை வகையா இருந்தாலும் பிடிக்கும் பாருங்க, அவங்களுக்கு அப்படி வைப்பார். இல்ல இல்ல எனக்கு நான்வெஜ் தான் வேணும் விதவிதமா அப்படி வைப்பார். அல்லேலூயா. எனக்கு பிரியாணி தானே அப்படிதான் கொடுப்பார். பாயசம் அப்படின்னா அப்படி கொடுப்பார். உண்மைக்கு மனம் விரும்புகிறதை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கை கொடுத்திருக்கிறார், உன் மனம் விரும்புகிறதின்படியே நான் உனக்கு அருளி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம தான் நீதிமான். அவருடைய நீதி எல்லாம் நம்முடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் எல்லாம் நம்முடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை நம்முடையது, அவருடையது எல்லாமே நம்முடையது.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அத்தனை மகிமையும் மேன்மையும் ஆனவர் அப்படிதான் ஆசீர்வதிப்பேங்கிறார். அல்லேலூயா. உண்மைக்கு யோசிச்சுவாங்க, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி வச்சா எப்படி இருக்கும்? அதான் ஒரு வசனம் சொல்ற மாதிரி, பற்களை கடித்து கைந்தே போவாங்க துன்மார்க்கர். தரங்க சும்மா இருந்திருந்தா கூட அவங்க அப்படியே அந்த லெவல்லையாவது இருந்திருப்பாங்க உங்களுக்கு. நம்ம சும்மா இல்லாம இந்த சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தாண்ட ஆண்டின மாதிரி நம்ம அவங்களுக்கு விரோதமா ஏதோ ஒன்று ரெண்டு செய்யலான்னு போக அவங்க தெய்வம் எங்கேயோ தூக்கி வச்சிட்டாரு. அல்லேலூயா. உண்மை வேதத்துல அநேக ஆதாரங்கள் ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். தானியேல் புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தோம்னா தானியேல் அப்படிதான் வச்சார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அப்படிதான் வச்சார். சும்மா எங்கேயோ அட்ரஸ் தெரியாத பசங்க, அடிமை பசங்க மாதிரி ஒரு முக்கில இருந்தாங்க. அவங்கள மாகாணங்களின் அதிபர்களா ஒரு தேசங்களுக்கு அதிபர்களா மாத்தி விட்டார். தேவன் தூக்கி உயர்த்தி வச்சாரு. என்ன ரீசன்? அவங்கள ஒழிக்கணும்னு ஒரு சில பேர் நினைச்ச காரியம்தான். அல்லேலூயா. உண்மைக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமா ஏதாவது காரியம் செய்யலாமான்னு பார்க்கும்போது தீமைகள் தொடவே முடியாத, பார்க்கவே முடியாத உன்னதங்கள்ல உயரங்கள்ல தூக்கி வச்சிருந்த பிறகு எதெல்லாம் எதிர்த்து நிக்கணும், தீமை செய்யணும்னு நினைச்சதோ அதையும் அவங்க அதிகாரத்துக்கு கீழே பயந்து கைகட்டி நிற்கும்படி வச்சிருந்த. அல்லேலூயா. யோசேப்பு அப்படிதான் தூக்கி வச்சேன். போத்திபார் மனைவி எப்படி இருந்திருப்பா? யோசேப்பு முன்னாடி எனக்காவது வந்திருப்பாரா பாருங்க, ஓடி ஓடி ஒளிஞ்சிருப்பா. ஐயோ, அவர் என்னை கூப்பிட்டு வச்சு கொல்லாம இருந்தா போதும். அல்லேலூயா. அத்தனை பெரிய வீண்பழி அந்த பிள்ளை மேல நான் போட்டுட்டேன். அல்லேலூயா. அப்படிதான் வைக்கிறார். சத்துருக்கள் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்னாடியே ஒண்ணு வந்துட்டே இருக்குதான். என்னது? நன்மை, கிருபை. எவ்வளவு மேன்மை பாருங்களேன். அவர் பிள்ளைகளோட மேன்மை நம்ம பின்னாடி ஒன்று ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்குது, விடாம ஃபாலோ பண்ணுது. என்னது பாது அப்படின்னு பார்த்தா அவர் கொடுக்கிற நன்மையும் அவருடைய கிருபையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானமும் பூமியும் கூட ஒளிஞ்சு போயிடலாம், அவர் வார்த்தைகள் மாறவே மாறாது. ஆமென். அல்லேலூயா. அவர் அன்பின் தகப்பன், வார்த்தைகளை சொல்லி அப்படியே நிறைவேற பண்ணுகிறவர். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்ம குறைவுகளை எல்லாம் மகிமையில இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குவார்னா நிறைவாக்குவார். ஆமென். மாற்றமே இல்லை, மாற்று கருத்தும் இல்லை, அதுல எந்த ஒரு இடர்களும் இல்லை. ஆமென். அப்படியே ஆகட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 முதல் நம்ம வாசிக்கலாம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம போன வாரத்துல கூட நல்லா தியானிச்சோம்ல, எப்படி தேவ தூதன் வந்து கபிரியேல் தூதன் நின்று அப்படியே மரியாதை தெரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை சொல்றாரு. அவங்க அப்படியே ஆண்டவருக்கு நான் அடிமை, தேவனுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு அர்ப்பணிக்கிறாங்க. பாருங்க, தேவனுடைய அந்த சந்திப்பை பெற்றவன தேவ தூதன் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்னது? எலிசபெத் அம்மாளுக்கு இது 6ஆம் மாசம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பாருங்க, இவங்க கிளம்பிட்டாங்க. மலை நாட்டுக்கு எலிசபெத் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போய் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவங்கள வாழ்த்துறாங்களாம். யூதர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய வழக்கம் அது. ஏன்னா தேவன் அப்படி கொடுத்திருக்காரு, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் போது முதலாவது அதை வாழ்த்துங்க. எப்படி வாழ்த்துதலோடு ஒரு வீட்டுக்குள்ள போப்பா அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன்.
அல்லேலூயா. எவ்வளோ நாள் கழிச்சு போற, வருஷங்கள் கழிச்சு போற, இல்ல எப்ப போறீங்களோ, ஒரு வீட்டுக்குள்ள நீ போகும்போது முதலாவது செய்ய வேண்டியது என்னது? அதை வாழ்த்து. அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லி கொடுக்கிறார். அதை ஏசப்பா சொல்லும்போது அழகா சொல்லுவார்ல, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கப்பா, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும், நீ முதலாவது நீ வாழ்த்து. நீ வாழ்த்து உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்ல ஆதியில இருந்தே, அப்படியே அந்த வீட்டை வாழ்த்து. அதுக்கு பாத்திரமானவன் இருந்தாங்க தங்கும், இல்லைன்னா ஒன்றி திரும்ப வந்துருங்கிறேன். பாருங்களேன், நம்ம இவங்க தகுதியா, இவங்க தகுதி இல்லையா, இவங்க அதுக்கு ஏற்றவங்களா, ஏற்றவங்க இல்லையா, இப்படிலாம் நீ யாரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. நீ போறியா, முதலாவது என்ன பண்ணுப்பா? வாழ்த்து. நம்ம பாத்திரம் உண்மைக்கு பாருங்களேன், ஒரு குடும்பத்துல உண்மைக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே தேவன் அருவருக்கிற குணாதிசயங்கள் மாதிரியே சில ஆட்கள் இருக்கிற அதே வீட்டுக்குள்ள தேவன் பிரியமா நேசிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இல்ல, நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. பாருங்க, அப்ப தேவன் யாரை பார்ப்பாரு? இல்ல, அந்த மாற்ற வேண்டிய ஆளை மாற்றுவாரு, குணத்தை மாற்றுவாரு, தட்ட வேண்டிய இடத்துல தட்டுவாரு, உணர்த்த வேண்டிய இடத்துல உணர்த்துவாரு, அடக்க வேண்டிய இடத்துல அடக்குவாரு, உணர்த்தி கொடுக்க வேண்டிய திருத்த வேண்டிய இடத்துல திருத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆனா தேவனே 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 நாங்க தவிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. பாருங்க, ஆசீர்வதிப்பாரு. அம்மே, அந்த பிள்ளைகளின் நிமித்தம் ஆசீர்வதிப்பாரு. அந்த கூடாரத்தை, அந்த குடும்பத்தை, அந்த சந்ததியை. அல்லேலூயா. கண்டிப்பா குறைவுகளை நீக்கி போடுவார். அதான் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, இவங்க எலிசபெத் அம்மா அதே மாதிரிதான் போய் வாழ்த்துறாங்க. அடுத்து அவங்க வாழ்த்துறாங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதான் என்டர் ஆயிருக்காங்க, இன்னும் போய் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அப்படி பேசல, போல போய் வாழ்த்துறாங்க. வாழ்த்தின உடனே என்ன நடக்குது? தேவன் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு, நம்மளை உயர்த்துறதுக்கு, நம்ம மூலம் அவர் வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் எவ்வளவு உள்ளவரா இருக்கிறாரு, அக்கறை உள்ளவரா இருக்கிறாரு, கரிசனை உள்ளவரா இருக்கிறார், வேகம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. கூடயே இருந்து அப்படிதான் நடத்துறாரு, உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மைக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளை ஒரு பிரியமா ஆசீர்வதிக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. உண்மைக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன் நம்ம சாதாரணமா பேசுறோம், பேச்சு அப்படியே ஜெபமா ஆசீர்வாதமா மாத்துறாரு. நமக்கு அப்படியே நினைக்கும் போதே தேவன் இத்தனை பிரியமும் நன்மையுமா ஆசீர்வதிக்க அப்படி ஆவல் உள்ளவரா இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல சிலரை குறிச்சு நம்ம சும்மா பேசிட்டே இருப்போம். தேவ பிரசன்னம் அப்படியே சர சர சரன்னு மின்சாரம் இறங்குறது போல இறங்கும். அப்படியே ஆச்சரியமா இருக்கும். தேவன் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நம்ம முகத்தை பார்க்கிறோம், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். பாருங்க, போய் வாழ்த்துறாங்க. என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிப்போமே. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் இடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஆமென். அல்லேலூயா. என்ன ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு அற்புதமான சம்பவம். ஆமென். மரியாள் ஒரு கன்னி பெண் போய் அவங்க வாழ்த்துறாங்க. இப்ப எலிசபெத் அம்மாக்கு தெரியாது.
எப்படி நம்ம ஹஸ்பண்ட் சகரியாவை தேவதூதன் கபிரியேல் தூதன் சந்திச்சாரோ அதே மாதிரி மரியாளையும் கபிரியேல் தூதன் சந்திச்சிருக்கிறாரு. அவங்க இப்ப கர்ப்பவதியா இருக்கிறாங்க, தேவனையே பெற்றெடுக்க போறாங்க. ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் இருந்துச்சு, அப்படி உடனே அடிச்சு காரியத்தெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு. இப்பதான் அவங்க வந்திருக்காங்க, இனிதான் அவங்க பேசணும். ஆனா பாருங்க, தேவ ஆவியானவர் எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், உறுதிப்படுத்துறார். அல்லேலூயா. வாழ்த்துல சத்தம் எலிசபெத் காதுல கேட்ட உடனே எலிசபெத் அம்மா வயிற்றுல இருந்த பிள்ளை களிப்பால துளிச்சான். வயிற்றுல இருக்கிற பிள்ளை அது எப்படி துளிச்சான்? களிப்பால, சந்தோஷத்துல துளிச்சான். அல்லேலூயா. பாருங்க, மரியாளுடைய அன்னை மரியாளுடைய சத்தம் பாருங்க, ஐயோ அந்த பிள்ளை எக்ஸைட் ஆகுது, இப்படி மகிழ்ந்து களி கூர்ந்து துள்ளுது. ஒரு துள்ளு வயிற்றுக்குள்ளேயே, வயிற்றுக்குள்ள இருக்கிற கருவை துள்ளுது. அப்படின்னா இப்ப தேவ பிரசன்னம் தேவ மகிமையை நிரப்பும் போது இப்ப நம்ம எப்படி துதிக்காம இருக்க முடியும்? தேவனை மகத்துவப்படுத்தாம இருக்க முடியும்? அவருக்குள்ள நம்ம ஆகுமா எப்படி களி கூறாம இருக்க முடியும்? சில நேரங்கள்ல நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம ஆத்மா தேவனோட அது அப்படி ஒரு களி கூறும். பார்க்கும்போது நம்ம ஆத்மா அந்த அளவுக்கு தேவனோட என்ன பண்ணுது? அப்படி மகிழுது, களி கூறுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வயிற்றுல இருந்த பிள்ளை களிப்பான துளிச்சு எலிசபெத் அம்மால அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நிறைச்சிட்டாராம். நிறைச்சோன்னா அவங்க வார்த்தை பாருங்க, எல்லாம் தேவ ஆவியானவரே பேசுறாரு. எலிசபெத் அம்மாவோட வார்த்தை இல்ல, வாய் தான் அவங்க வாய், உருவம் தான் அவங்க உருவம், பேச்சு யாரோடது? தேவனுடையதான் மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அப்படியே நிறைத்து தேவ ஆவியானவர் பேசுறாரு பாருங்க. அவங்க தேவ ஆவியால நிறைந்து என்ன பேசுறாங்க? உரத்த சத்தமாய். ஏதோ சந்தேகப்பட்டு அப்படியே மௌனமா மெலிசலாம் இல்ல, நல்ல சவுண்ட தூக்கி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு ஒரு மேன்மையின் வாழ்த்துதல். பெண்களுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உண்மைக்கு இல்லை, அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு மகிமையின் ஆசீர்வாதம். தெய்வத்தையே குழந்தையா பெற்றெடுக்கிற ஆசீர்வாதம். நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா கொடுத்திருக்கிறார். சொன்னார்ல, மாதாமாவும் ஒரு சகோதரர்களும் வந்து நிற்கும் போது ஏசப்பா சொல்வார் பாருங்க, என் வார்த்தையின்படியே யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றோமோ அப்ப நம்ம அவர் தாயா, அவர் சகோதரரா, அவர் சகோதரியா, அவர் பிள்ளைகளா, அப்படியே அந்த மேன்மையின் மகத்துவத்தை நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அப்படியே நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அம்மா, உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, இவங்க உறவின் முறையா, இன்னும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். அவ கன்னி பிள்ளை இல்ல, நல்ல பிள்ளை, தேவனுக்கு பயந்த பிள்ளை. சின்ன பிள்ளைல இருந்தே நமக்கே தெரியும் இல்ல, சில பிள்ளைங்க பாருங்க, சின்ன பிள்ளைல இருந்தே அது வித்தியாசம் தெரியும். எது அடங்காதது, எது ஊர் சுத்துறது, எது அப்படியே குடும்பத்திலேயே சுத்திட்டு இருக்கிறது. இந்த யாக்கோபு மாதிரி கூட அரவாசி மாதிரி எது அது இருக்கு, தேய்ச்சிட்டு குடும்பத்தையே தான் தேய்ச்சிட்டு இருக்கோம். யாரையாவது ஒரு ஆள் தேய்ச்சிட்டு இருக்கோம். ஒரு சிலது பாருங்க வெளியே தான் சுத்திட்டு இருக்கோம், வீட்டுக்கு சும்மா வந்து என்ட்ரி போட்டு போகும். பாருங்க, நமக்கு தெரியும், சின்ன பிள்ளைல இருந்தே தெரியும். இந்த பிள்ளையை பற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது சொல்ல முடியுமா? பாருங்க, அது மனித வார்த்தையா? எலிசபெத்தோட வார்த்தையா? தேவனுடைய வார்த்தை எவ்வளவு திட்டமா தீர்க்கமா. மரியாள் வந்து கரும உருவாகி இருக்கிறாங்கன்றதெல்லாம் எலிசபெத் அம்மாவுக்கு தெரியாது. ஆனா தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒண்ணு தீர்க்க தரிசனமா உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் அப்படியே தேவனுடைய வார்த்தைகளா புறப்படுது. அம்மே, நீ பெண்களுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அம்மா, உன் கற்பத்தின் கனியும் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அது சாதாரணமானது இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில்
கிடைத்தது. வா அல்லேலூயா. எவ்வளவு தெளிவான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. என் ஆண்டவருடைய தாயார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ சின்ன பெண் இல்லை, இனி சாதாரண பெண் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச அந்த சாதாரண உறவின் முறையான அந்த பெண் இல்லை, என் ஆண்டவருடைய தாயார். அல்லேலூயா. பாருங்க, இது எலிசபெத் அம்மாவோட வார்த்தையா? தேவாவியால நிரம்பி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனோட வார்த்தை, என் ஆண்டவருடைய தாயார். ஆமென். அல்லேலூயா. என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. ஐயோ, இது என்னுடைய பாக்கியமாச்சு. என் ஆண்டவருடைய தாயார் என்ன தேடி வந்திருக்கிறீங்களே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க சத்தம் என் காதில் விழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட எப்படி துள்ளுது? ஆனந்த களிப்பா துள்ளுது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். தெளிவான அழுத்தம் திருத்தமான தீர்க்க தரிசனம். ஆமென். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. நீ விசுவாசிக்கவே மனித மூளையால நம்ப முடியாத காரியத்தை தேவதூதன் வந்து சொன்னாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, தேவனுடைய சுத்தம் திட்டம்ன்ற அந்த ஒரே காரணத்தினால நீ விசுவாசிச்சு அர்ப்பணிச்சிருக்கல்லம்மா. எலிசபெத் அம்மாக்கு தெரியுமா? தெரியாது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு கன்னி மரியாள் அந்த சின்ன மகள் அப்படியே அர்ப்பணிச்சது தெரியுமா? தெரியாது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென். எவ்வளோ திட்டமான கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. உனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் சாதாரணமானது இல்லப்பா, அது கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள். நீ நம்பி விசுவசித்துதான் அர்ப்பணித்திருக்கிற, அது அப்படியே நிறைவேறும். இன்னும் இவங்க ஒன்றும் கலந்தெல்லாம் பேசல. வீட்டுக்குள்ள வந்து வாழ்த்தும் போதே ஆவியானவர் அப்படியே அந்த சூழ்நிலையை அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டா இருப்பாருங்க. அல்லேலூயா. அப்படியே நிரப்பி அவர் பேசுறார். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்னை மரியாள் வந்து உள்ள நுழைஞ்சி வாழ்த்துறாங்க. சத்தம் கேட்டோன்னா குழந்தை ஒரு பக்கம் துள்ளுது, ஆவியால நிரம்பி இவங்க அப்படியே வாயில தேவனுடைய வார்த்தைகளா தீர்க்க தரிசனங்களா பேசுறாங்க. தொடர்ந்து என்ன நடக்குது பாருங்க. அங்க அப்படியே அந்த மண்டலம் முழுசுமே பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொண்டுட்டாரு, நிரப்பிட்டாரு. அல்லேலூயா. அப்படி வாசிப்போமே. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அன்னை மரியாள் ஆவியால நிரம்புறாங்க. அவங்க நிரம்பி தேவன் என்ன பண்றாங்க? மகத்துவப்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் அப்படி நிரப்பி நிரப்பி இந்த பாத்திரமா இருந்தா போதும், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா போதும், தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா போதும், அவர் வார்த்தைகளின்படி நம்ம வாழ்ந்தா போதும், அழகா நடத்துறாரு பாருங்க. ஒவ்வொருத்தரும் கரெக்டா எதுக்கு ஆட்கொள்ளணுமோ ஆட்கொண்டு அப்படியே பேசணுமோ பேச வச்சு அழகா நடத்துறாரு பாருங்க. அல்லேலூயா. உண்மைக்கு நமக்கு ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு திகச்சுலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். நம்ம குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம், அது பாட்டு விளையாடிட்டு இருக்கோம், ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கோம், சாதாரணமா விளையாடிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ காரியத்துக்காக ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஆண்டவரே பேசுங்க பேசுங்க, எப்படி சொல்லுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, சொல்லுங்க. நம்ம எதிர்பார்த்திருக்காத ஒரு வழியில எத்தனையோ முறை பேசியிருப்பாரு. அது குழந்தை நேரா வரும், என்ட்ரி போட்டு சொல்லுவோம். நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கு பதில சொல்லிட்டு அவங்க பாட்டு விளையாடுவாங்க. எதுக்கு வந்தா எதுக்கு இதை எவ்வளோ திட்டமா சொல்லிட்டு, ஆனா நமக்கு தீர்க்கமா நமக்கான பதில் தேவனிடத்துல இருந்து வந்ததா இருக்கும். அது தெளிவா நமக்கு தெரியும்.
தேவன் பேசுறாருங்கிறது தெளிவா தெரியும். அவர் பேசிட்டு அது பாட்டு போய் விளையாடிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆச்சரியம் தான் இருக்கும். தேவனுடைய நடத்துதல்கள் எல்லாமே அற்புதமும் ஆச்சரியமானவைகள். ஆமென். அல்லேலூயா. மரியாள் ஆவியால நிரம்பி அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய என் தேவனுக்குள்ள களி கூறுகிறது. தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த நிறைவு, பயம் எல்லாம் போயிடுச்சு, திகைப்பெல்லாம் போயிடுச்சு, யோசனை எல்லாம் போயிடுச்சு, என்ன ஆகும், எப்படி, என்ன ஏது எல்லாம் போயிடுச்சு, களி கூற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவ ஆவியால நிரம்பி அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை என்னன்னு சொல்லுவாங்க, பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். சொல்லிட்டு தானே இருக்காங்க இல்ல? உண்மைக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பு, தேவனுக்கு பிரியமா ஒரு வாழ்க்கை, தேவனுடைய சித்தம் திட்டம்னா அப்படி அந்த ஸ்டஃபனா நிக்கிற அந்த தைரியம், உண்மைக்கு அன்னை மரியாமல போல பாதியாவது நம்ம வாழ்றோமான்னு யோசிச்சு பார்த்தோம்னா கஷ்டம்தான். சில பேர்லாம் ரொம்ப தைரியமா குறை பேசுறாங்க. எப்படி குறை பேசுறாங்கன்னு தெரியல. அவங்கள மாதிரி தேவனுடைய சித்தத்துக்கு அப்படி வீரியமா நிக்கிறாங்களா குறை பேசுற ஆளுங்கன்னு பார்த்தா அவங்கள யோசிச்சு பார்த்தாலே தலை குனிச்சிருவாங்க. உண்மைக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க, அந்த கால சூழ்நிலையில நடு வீதியில வச்சு கல்லால் அடிச்சு கொள்ளுவாங்க. இத்தனைக்கும் அந்த பெண் பாவப்பட்ட பெண் இல்லை, பாவம் செய்யற அசுத்த பெண் இல்லை, பரிசுத்த பிள்ளை, தேவனுக்கு பிரியம்னு வாழ்ந்தவர். அந்த காரியத்துக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த செய்தி பரவுச்சுன்னா அதுதான் நடக்கும்ன்றது ரியாலிட்டியில நல்லா அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அப்ப தேவன் தானே சொல்றாரு, அவர் பார்த்துக்கிடுவாரு. அவர் எப்படி ஈனப்பட விடுவாரு, அவர் எப்படி அவமானப்பட விடுவாரு, அவர் எப்படி அப்படி அசிங்கப்பட விடுவாரு. அவர் சித்தம், அவரையே பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுக்குறாருன்னா அது எப்படி அவமானமா இருக்க முடியும் அப்படின்னு தைரியமா விசுவாசிச்சு அர்ப்பணிக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மைக்கு பாருங்களேன், எல்லா காலகட்டத்திலையும் அப்படியே கூடையே வச்சு தேவனுக்கு பிரியமா எந்த அளவுக்கு அவங்க வளர்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையை தனகெல்லாம் மாறிட்டு இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, கபிரியல் என்னைக்கு வந்து மரியாளுடைய வீட்டுல நின்று அந்த கன்னி பெண்கிட்ட பேசினாரோ அன்னைக்கே டோட்டலா அவங்க வாழ்க்கை பரலோகமா அவங்க வாழ்க்கையை இணைஞ்சிருச்சு. பாருங்க, அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. பாருங்க, என்ன எவ்வளவு காரியங்கள், அற்புதங்களா, அதிசயங்களா, மேன்மைகளா, மகத்துவங்களா அப்படின்னு நம்ம அதை தான் வாசிக்கிறோம், வேதத்துல தியானிக்கிறோம். அற்புதங்களா நடக்குது. அவங்க எவ்வளவு பார்த்து வந்திருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம வாசிச்ச சம்பவம் கூட அப்படிதான். பிறகு எலிசபெத் வீட்டுக்குள்ள போனா அவங்க பேசுறாங்க. அவங்க வயிற்றுல இருந்த குழந்தை குதிக்கிற குதி இவங்களுக்கு வரைக்கும் தெரியுது, அந்த குதி குதிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஆவியால நிரப்பப்பட்டு என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது அப்படின்னு அவங்க அப்படியே மெய் சிலுத்து தேவனை மகத்துவப்படுத்துறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பார்த்தவங்க மேய்ப்பர்கள் ஓடி வந்து சொல்றாங்க. ஞானிகள் பரிசு பொருட்களோட எங்கேயோ கணக்குல இருந்து எவ்வளோ மாசக்கணக்கா தேடி வந்து பார்த்து சொல்றாங்க. பாருங்க, எவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவ்வளவு மகத்துவமான உங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. பாருங்க, ஏசப்பா அப்படி ஊழியத்துக்கு ஞானசானம் அப்படி பெற்று அவர் பாதைக்கு போகும்போது அவங்க எங்கேயும் தடையா நிக்கல. எப்பா நீ அப்படிலாம் பெய்யாதே, அப்படிலாம் போகக்கூடாது, இங்கே வீட்லயே இரு, என் கூடயே இருன்னு சொல்லவே இல்லை. அப்படி அந்த தேவனுடைய சுத்தத்துக்கு அந்த ஃப்ளோக்கு பாருங்க, அந்த அவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு அப்படி விட்டு கொடுக்குறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. பாருங்க, பாடுகளின் பாதையில பின்னாடியே போறாங்க. வேதத்துல வாசிக்கும் போது உண்மைக்கு எனக்குலாம் உண்மைக்கு அதெல்லாம் வாசிக்கும் போது சான்ஸே இல்லை. நம்மளால முடியுமா? கண்ணு முன்னாடி பெத்த பிள்ளை அப்படி கொடூரமா நடத்தப்படுற காட்சியை பார்த்துட்டே பின்னாடி கல்வாரி மலை வரைக்கும் போக முடியுமா? அதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஆவியில் அவ்வளவு ஒரு வைராக்கியம்.
அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு எந்த அளவு அர்ப்பணிச்சு உடன் நிற்கிறாங்க பாருங்களேன். கூடையே அற்புதமா அதிசயமா அற்புதங்களோட அதிசயங்களோட சுத்தின அது அப்போஸ்தலர்கள் சீடர்கள் எல்லாம் காணோம், தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆனா பாருங்க, இவங்க பாருங்க அப்படியே கூடையே போறாங்க. யோவான் அப்போஸ்தலனை தவிர ஒருத்தரும் கூட போகல. அவர் ஒருத்தர் தவிர யாருமே கூட போகல. பாருங்க, அன்னை மரியாள் கூடையே போறாங்க. பாருங்க, சின்ன வேலை அறையிறாங்க, ஜீவனற்ற உடலை தான் மடி மேல சுமக்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு மகத்துவம் மகிமையுமா தேவன் இடத்துல இருந்து தூதர்களால அப்படியே தூது பெற்று உருவான குழந்தை, பெற்றெடுத்த குழந்தை, அற்புதமா வளர்க்கப்பட்ட குழந்தை, அவர் தேவனுடைய குமாரன்றது தெரியும். அப்ப தேவ சித்தம் திட்டம், அவர் ரட்சகர், அவர் பரிகாரி, அவர் பலியாகிறதுக்காக தான் பிறந்திருக்கிறார். நம்ம வாழ்றதுக்கு அவர் சாகிறதுக்காகவே பிறந்திருக்கிறார்ன்றது அவங்களுக்கு எந்த அளவு தேவ திட்டத்தின் மேல விசுவாசமும் நம்பிக்கை இருந்தா அப்படியே அர்ப்பணிச்சு அவங்க திடற நிக்கிறாங்க. இயேசுவை பாருங்க, சிலுவையில் இருந்து தன் அன்பின் சீஷன்ட்ட மாட்டில சார்ந்திருந்தவன் தான் ஒப்பு கொடுக்கிறார். இதோ உன் தாய், அம்மா இதோ உன் மகன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறார். உண்மைக்கு அவங்களுக்கு வேற பிள்ளைங்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு புரியல. இப்போ 4 பிள்ளைங்க இருக்குதுனாக்கா, ஒரு பிள்ளை சாக போகுதுனாக்கா, டே அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கோங்கடா அப்படின்னு அவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. விட்டுறாதீங்கடா, ஒழுங்கா பார்த்துக்கோங்கடா, நல்லா பார்த்துக்கோங்கடா அப்படின்ட்டு யாரையும் கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் வேற யாரோ தான் இல்லை, அவருடைய சீடர், கூட இருந்த அன்பின் சீடர். பாருங்க, அப்போ சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க பெற்ற தாயை பார்த்துக்கிற மாட்டாங்களா? நமக்கு விளங்கல. பாருங்க, அப்படியே ஒப்பு கொடுக்குறாரு. உன் தாய்ப்பா, இனிமே பார்த்துக்கோ, நீதான் ரெஸ்பான்ஸ். பாருங்க, அந்த கடமையை கூட அவ்வளவு தெளிவா நிறைவேற்றிட்டு போறாரு, ஒப்படைச்சிட்டு போறாரு. பாருங்க, அந்த அம்மா அதுக்கப்புறமாவது அன்னை மரியாள் பாருங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. நான் ஆச்சுப்பா, போதும், எல்லாம் முடிஞ்சிச்சு. நாள்ல பார்த்தோம்னா அந்த 120 சீடர்களோட மேல் வீட்டு அறையில் அன்னை மரியாள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. போதும்டா சாமி, ஆண்டவர் சித்தம் திட்டம் எல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டேன், போதும், ஆளை விடுங்க, நான் இனியாவது என் வாழ்க்கையை பார்க்கறேன்னு இல்லை. எவ்வளோ சீடர்கள் அநேகர் இருந்தாங்க, ஆனா 120 தான் மிச்சமானாங்க. பாருங்க, அந்த கூட்டத்தில் அன்னை மரியாள் இருக்கிறாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் பலமா ஊற்றப்பட போகிறாரு. பாருங்க, இவங்க ஏற்கனவே ஆவியால நிரம்பி 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 பழக்கப்பட்டவங்க, அனுபவப்பட்டவங்க. பாருங்க, மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவங்கள் இல்லை. ஆவியால நிரப்பப்பட்ட அனுபவம், ஆவியானவர் தங்கி இருக்கிற அனுபவம் மற்றவங்களுக்கு இல்லை. பாருங்க, ஒரு வழி நடத்தும்படியாக இருக்கிற மாதிரி அப்படி கூடயே இருக்காங்க. பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியால நிரம்பி பேதுரு, யாக்கோபு, யோவான், இன்னும் பவுல் எல்லாம் அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் ஊழியங்கள் செஞ்சாங்கன்னா, அதே இடத்துல இருந்து அன்னை மரியாள் ஊழியங்கள்லாம் செய்யாம இருந்திருப்பாங்களா? நமக்கு எழுதப்படலை. அல்லேலூயா. எழுதப்படாததுக்கே கடவுளோட மேல தூக்கிட்டாங்க. அதுவும் தப்பு இல்லை, அதுவும் செய்யக்கூடாது. கடவுளுடைய மேலேன்னு தூக்கிடக்கூடாது இல்ல. அதுக்குன்னு சில பேர் அற்பமா பேசுற மாதிரி அதையும் செஞ்சிடக்கூடாது, அதுவும் மதியணும் இல்லை, செஞ்சிடக்கூடாது. நம்ம மற்ற ஊழியக்காரங்களை, அப்போஸ்தலர்களை எந்த அளவு கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி பேசுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாங்க பாருங்க, ஆவியால நிரம்பி இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு தேவனை பெற்றெடுத்து உன்னை நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மாரை இன்னைக்கு கூட நம்ம தான் என்ன செய்யறோம்? தாய் தகப்பனை போற்றுறோம் இல்ல, வாழ்த்துறோம். உண்மைக்கு ஐயோ என்ன ஒரு பாக்கியம், இப்படி ஒரு பிள்ளையை இவங்க பெற்றெடுத்திருக்காங்களே, அல்லேலூயா, இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்திருக்காங்களே அப்படின்னு. அப்ப பாருங்க, தேவனையே பிள்ளைய பெற்றெடுத்தாங்கன்னா அவங்களுக்குரிய ஒரு மகிமை, மேன்மையின் மகிமை தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேசத்துக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய தாய்மார, தகப்பன்மார அப்படிதான் புகழ்றோம்.
இல்லை இன்னைக்கு கூட சொல்றாங்க, ஐயோ அப்படி ஒரு பிள்ளைய அவங்க பெற்றெடுத்திருக்காங்களே, தேசத்துக்காக கொடுத்திருக்கிறாங்களே. அல்லேலூயா. ஊழியங்களுக்காக அந்த மாதிரி தான், தேவனுடைய ராஜ்யத்துக்காக அப்படி அந்த அந்த புகழ்ச்சி, அது ஒரு மகிமை அது இருக்கு. நம்ம ஆண்டவர் சொன்னார்ல, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்ப்பா, உன்னை மேன்மைப்படுத்துவேன்ப்பா, உன்னை கனப்படுத்துவேன்ப்பா, உன் தலைமையில கிரீடங்கள் போகும்பா, உன் கொம்பு உயர்த்தப்படும்பா. அவரவர் மேன்மையின் மகிமையில வச்சுதான் ஆண்டவர் நடத்துறார். அவரவர் எல்லையில ராஜாக்களும் ராஜாத்திகளுமா தான் நடத்துறார். ஈனமா குறைவா இல்லை, நிறைவாக்கி மேன்மையின் மகிமையில தான் நடத்துறார். நன்மையும் கிருபையும் பின் தொடர்படி செய்து விருந்துகள் வைத்து கிரீடங்கள் சூட்டி மேன்மையும் மகிமையுமா தான் நடத்துறார். அதுக்காக தான் அவர் அவ்வளவு பாடுகள் பட்டார். ஆமென். அல்லேலூயா. யோவான்ல வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். ஏன் மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன், என் பிள்ளைகளுக்கு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவர் மகிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாராம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்ல? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. தேவனுடைய மகிமைய அவர் பிள்ளைகள்னால நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆமென். சாதாரணமானது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய மேன்மை அது ரொம்ப மேன்மை, விசேஷம். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாமே. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகமையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவருடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனார். இவங்க அதை தெளிவா தேவனுடைய திட்டத்தை எந்த அளவு உணர்ந்திருக்காங்க பாருங்க. தேவ ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஏமா இது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை, தலைமுறையா தேவனுடைய சந்ததிகளுக்கு, மனு குலத்திற்கு தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனமும் வாக்கும். அல்லேலூயா. பாருங்க, மேசியா பிறப்பார், ரட்சகர் பிறப்பார் அப்படின்னா அந்த அந்த ரட்சணியும் நிறைவேறி இருக்குது. தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு. அகந்தை உள்ளவர்களை எல்லாம் சிதறடித்து போட்டார், பெருமை உள்ளவர்களை எல்லாம் அகற்றி போட்டார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பாருங்க, அவர் தான் சந்தித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவு திட்டமா தீர்க்குமா அப்படி அவங்க விளங்கி இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. தேவ ஆவியால நிரம்பி பாருங்க எந்த அளவு ஆழமான காரியங்களை பேசி இருக்கிறாங்க பாருங்க. இது எனக்கு மாத்திரம் சம்பந்தமான காரியம் இல்லை, என்னையும் ஒரு கருவியா அவர் ரட்சிப்பின் மகிமையின் அப்படியே காரியத்துல, இந்த காலகட்டத்துல நடக்க வேண்டிய காரியத்துல, தேவனுடைய திட்டத்துல என்ன முக்கிய பங்கா என்னையும் பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாங்க பாருங்க, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மை, மகத்துவம், பெருமை இல்லை இருதயத்துல. தேவ ஆவியால நிரப்பப்பட்டு நடத்தப்படும் போது அதுதான் தேவனுடைய அந்த குணாதிசயம் மிளிருது பாருங்களேன். 3 மாசம் அங்க தங்கி இருந்து பணிவிடை செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க கடந்து போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கிருபைகளும் தயவுகளும் தேவன் பாருங்க. அந்த தேவனுக்கு பயந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒத்தாசைகள் கொடுக்கிறாரு பாருங்க. மனித ஒத்தாசை தேவைப்படும் போது கொடுக்கிறாரு, தேவ ஒத்தாசை தேவைப்படும் போது கொடுக்கிறாரு, தேவ தூதர்கள் ஒத்தாசை தேவைப்படும் போது கொடுக்கிறாரு, அற்புதமா கொடுக்கிறாரு, ஆச்சரியமா கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் அனுகூலங்களை அப்படி நம்ம பக்கத்திலேயே வைப்பவர் போல அப்படி வச்சிருக்கிறார். ஆமென். அந்த மழை பெய்யும் போது ஒரு நேரத்தில் அப்படிதான் அந்த ஒரு தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கும் போது நின்றுச்சு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ நாங்க முழிக்கிறோம், ஐயோ என்ன செய்யறது. பின்னாடி வந்த ஒரு வண்டி அழகா ஒரு முன்னாடி நிறுத்திட்டு எத்தனையோ வண்டி போச்சு, அழகா கூப்பிடவே இல்லை, யாரும் நம்ம பார்த்து
பார்க்கறதுக்குள்ளேயே வந்து நின்றுட்டு என்ன ஆஃப் ஆயிடுச்சா அழகா அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. ஆச்சரியம். அந்த ஒத்தாசைகளை எல்லாம் தேவன் கொடுக்கும்போது அற்புதமா இருந்தது. இன்னொரு இடம் கொஞ்சம் தண்ணி நிற்கிற இடத்துக்கு நம்ம தாண்டுற வரைக்கும் அவர் பின்னாடி எங்கேயும் வந்துருக்குறாரு, அவர் நமக்கு தெரியவே இல்லை. இவங்க அந்த இடத்த தாண்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்த நல்லா ரைஸ் பண்ணிட்டே போங்க, விடாதீங்க ஆக்சிலேட்டர் அப்படின்ட்டு பிரேக்கை வச்சுக்கோங்க, ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுங்கன்ட்டு போறாரு. பாருங்க, அதே மாதிரி கரெக்டாக தாண்டின உடனே பார்த்தா முன்னாடி பாஸ் பண்ணி போறாரு. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அந்த 2வது இடத்தையும் தாண்டும் போது தான் அவர் முன்னாடி போறாரு. வித்தியாசமா அவர் ப்ளூ கலர்ல ரெயின் கோட் போட்டு போறாரு. ஆச்சரியமா இருந்தது. இவர் தானே அது? ஆமா. இன்னும் இந்த நமக்கு அப்பயும் முன்னாடி போன மாதிரி போனாரு, இப்ப பின்னாடி இருந்து போறாரு. ஹல்லேலூயா. அந்த கரிசனைகளை எல்லாம் அதெல்லாம் தேவன் கொடுக்கிற கிருபைகளும் தயவுகளும் தானே. ஆமென். ஹல்லேலூயா. 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 அவருடைய இரக்கங்களுக்கும் கருணைகளுக்கும் அளவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உண்மைக்கு அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். யோசிச்சு பார்க்கும்போது மனித ஒத்தாசைகள் வேணும் போது மனித ஒத்தாசைகள் வச்சிருக்கிறாரு, தேவ ஒத்தாசைகள் வேணும் போது அப்படி நிரப்பி வச்சிருக்கிறாரு, தேவ தூதர்கள் ஒத்தாசைகள் வேணும் போது அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ கண்டுபிடிக்கலையோ நமக்கு தெரியாது. ஆனா தேவன் அப்படிதான் நடத்துறார். நன்மையும் கிருபையும் பின் தொடரும் பாடின மாதிரி தான் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சில காரியங்கள் யோசிக்கும் போது மிரட்டி விடுற மாதிரி இருக்கும். என்ன இது எவ்வளவு பெரிய காரியம், ஒண்ணு இல்லாம இவ்வளவு அழகா முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் நடத்துவார், அப்படிதான் நடத்துவார், அப்படிதான் நடத்துவார். ஒரு பிள்ளைகளுடைய மேன்மை உண்மைக்கு ரொம்ப பெருசு. ஒரு பிள்ளைகள் மேல ஒரு வச்சிருக்கிற தயவும் கிருபையும் ரொம்ப பெருசு. அவருடைய பாதுகாவல் ரொம்ப பெருசு. உலகத்துல எவ்வளவு தீமைகள் இருக்கலாம், தீட்டுகள் இருக்கலாம், அசுத்தங்கள் இருக்கலாம், அசுத்த காரியங்களோ வல்லமைகளோ இருக்கலாம். நம்ம ஏழைகளை கூட காணக்கூடாதபடி அவர் ரத்தமே தரையா மூடி மறைச்சு பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செட்டிகளை தாண்டி ஒரு தீமை நம்ம இடையில வந்துட முடியாது, எந்த தீமையும் பார்க்க முடியாது. இவங்க யோகோட காரியம், யோகின் காலத்துல மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்தவர் யோகு, அவருக்கே அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துதான் வச்சிருந்தார். அசுத்த வல்லமை சொல்றான், அவன் சொல்றான் ஓகுது எல்லாம் யோகோடதா, எனக்கு இத்தனை வருஷமா தெரியவே தெரியாது, நீங்க மூடியில மறைச்சு வச்சிருந்தீங்க. ஹல்லேலூயா. தேவனே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது. அந்த அளவு மூடி மறைச்சு வச்சிருக்கிறார், ஒண்ணுமே தெரியல. அப்படிதான் நம்மள வச்சிருக்கிறார். அவருடைய கண்ணின் குறுவழியா அவர் உள்ளம் கையில வரைந்து, ஆமென், அவர் ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாவலா வைத்து, அரணும் கோட்டையும் மதிலுமா அவரே இருந்து, நடுவுல மகிமையும் அவரே நமக்குள்ளே வாசம் பண்ணி மேன்மையும் மகிமையுமா நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமானவர்கள் இல்ல. தேவ ஆவியால நிரப்பப்பட்ட வாழ்க்கை அது எப்படி ஒரு மேன்மையின் மகிமையின் வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. உண்மைக்கு இந்த பிறப்பின் நாட்கள், இந்த மீதி இருக்க நாட்கள் புதிய நாளாவே வச்சு நம்ம கொண்டாடணும். தெய்வமே மனிதனாய் வந்தீரே, உம்மை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எனக்கு தந்தீரே, ஏன் இருதயத்திலே நீர் பிறந்தீரே. அதுதான் ரொம்ப பெரிய கிறிஸ்துமஸ் இல்ல, நம்ம இருதயத்துலதான் பிறந்திருக்காரு பாருங்க. இல்ல, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. 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 பக்தன் பாடினது மாதிரி, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் தேடி தேடி வரலையே, ஆனாலும் என்ன தேடி வந்து உங்க பிள்ளையா கேட்கீங்களே, எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. 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 உங்க நாமத்தை உச்சரிக்கிற பாக்கியம், உங்க நாமத்தை துதிக்கிற பாக்கியம், உங்க நாமத்தை ஆராதிக்கிற பாக்கியம், உங்க வார்த்தைகளை வாசிக்கிற பாக்கியம், அப்பா உங்க உடலையும் ரத்தத்தையுமே புசிக்கிற பாக்கியம், உங்களோட உறவாடுகிற பாக்கியம், உங்க பிரசன்னத்தால நிரம்புகிற பாக்கியம், உங்களோட நிரம்பி 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 அப்படியே உறவாடி அப்படியே உங்களுடைய மகிமையில அப்படியே மகத்துவமா வார்த்தைகளின்படி வாழுகிற பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. 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 செபிக்கலாம், வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எத்தனை நல்லவராய் இருக்கிறீர், மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறீர், உன்னதராய் இருக்கிறீர், பரிசுத்தராய் இருக்கிறீர். அப்பா, எங்களை ஆட்கொண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, நடத்தி செல்லுகிறவரே, உமக்கு
அப்பா, இந்த பிறப்பின் அற்புத வாரத்துல நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கிறோம். அன்னை மரியாள் வந்து எலிசபெத் அம்மா வீட்டுக்குள்ளதான் பிரவேசித்தாங்க, வாழ்த்துனாங்க. அந்த வாழ்த்துதலின் சத்தம் எலிசபெத் அம்மாவின் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளும்படி செய்ததே. பரிசுத்த ஆவியால் எலிசபெத் அம்மாள் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தை, தீர்க்க தரிசனத்தை பேசினார்களே. தபலாஷா, ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது, எதினால் கிடைத்தது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, உனக்கு சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, உனக்கு சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவானோ பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். அப்படியே நிறைவேறும், அற்புதமாய் நிறைவேறும், அற்புதமாய் நிறைவேறும். இனி நீங்க காத்திருக்க வேண்டியது இல்லை, காத்திருக்கிற வேலை முடிஞ்சிருச்சு, இனி அற்புதத்தின் வேலை வந்துருச்சுன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இல்ல, அப்படியே நிறைவேறும். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவாவியால் நிரப்பப்பட்ட அன்னை மரியாள், இதோ என் தேவனில் என் ஆத்துமா களி கூறுகிறது, களி கூறுகிறது. அகத்தை உள்ளவர்களை எல்லாம் தாழ்த்தி போட்டாரே, மேட்டிமையானவர்களை எல்லாம் தாழ்த்தி போட்டாரே, பெருமை உள்ளவர்களை எல்லாம் அகற்றி போட்டாரே, தாழ்மை உள்ளவர்களை எல்லாம் உயர்த்தி வைத்தாரே. தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே நினைவு கூர்ந்து நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அற்புதமா தேவன் ஒரு விசேஷித்த வாக்கு கொடுக்கிறாரு. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உங்கள் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை தேவனே உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி, தபோஷி எகதே நேரேதேரேபே, தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின் தொடருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பிரியமானவங்களுக்கு நம்ம விருந்து வச்சாலே அப்படியே பிரியமா யோசிச்சு யோசிச்சு ஆசையா செய்வோம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டு கேட்டு வேற செய்வோம். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிற அவங்ககிட்ட கேட்போம். சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்கன்னு வேற சொல்லி வைப்போம். தேவனே தேவனே ஒரு பந்தியை வைக்கிறார். எப்படி இருக்கும்? நமக்கு பிரியமானது என்னன்னு அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு நல்லா தெரியும், நம்ம அப்பாவுக்கு நல்லா தெரியும். வாய திறந்து கேட்கறதுக்கு முன்னமே நம் தேவை என்னதென்று அறிந்திருக்கிற நம்முடைய பரம பிதாவுக்கு நன்றாய் தெரியும். தரகஷா நமஷி தரா தரமஷா தரவோ. நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களின் மகிழ்ச்சி, களி கூறுதல், கொண்டாட்டம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் குடும்பங்களை நிரப்பட்டும். எங்கள் தேசத்தை நிரப்பட்டும். இந்த பூமியை நிரப்பட்டும். தேவ பிள்ளைகளை இன்னும் விசேஷமாய் நிரப்பட்டும். குறைவுகளை எல்லாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்பா, எங்களை தெரிந்து கொண்டீரே,
என்னை தெரிந்து கொண்டீரே, எங்கள் குடும்பங்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி 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 நன்றி. தீமைகள் தொடாதபடி காணாதபடி உன்னத பாதுகாப்பில் வைத்து மேன்மை மகத்துவமாய் நடத்துவீராக. உங்கள் கொண்டு மகிமையாய் உயர்த்தப்படும். நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். மகிழ்ச்சியோடு களி கூறுதலோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஷாக்ரா கரியாபாஷி மரதர கப்ரதர லாப்ரஷே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya glory. ஆமென். நன்றி அப்பா. ஆமென்.